சக்கரை மச்சி. போங்கடா, நீ வந்து புடி. போங்கடா. புடி. போனானோ என்ன ஆனானோ புரியலையே. எப்பா ஏன் ராசா எங்கடா போன? மூசா, ஐயோ மூசா எங்கப்பா போன? மூசா, மூசா ஏன் ராசா எங்க போனானே தெரியலையே. வீடு பூரா தேடிட்டேன். மூசாவை எங்கேயும் காணோம். யாராவது அவனை ஏதாவது திட்டினீங்களா? நான் ஒண்ணும் திட்டல தாயி. நான் வேணா திட்டலன்னு சொல்லும் போதே எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க தான் ஏதாவது திட்டி இருக்கணும். ஐயோ என்னங்க நீங்க வீடியோ கேம் வாங்கி கொடுத்திருந்தா வீட்டை விட்டு அவன் வெளியே போயிருப்பானா? எது மூசாவை காணுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி கல்ல மாதிரி நில்லுங்க. என்னங்க அவனை பாட்டில் அடிச்சு வெளியே தூக்கி போட்டீங்களா? சின்ன பையன் ஆசைப்பட்டு கேட்டான், வாங்கி கொடுக்க வேண்டியதானே. ஏங்க அவனை திட்டுனீங்க? சும்மா இரு. மூசா காணாம போக மாட்டான், வெளியில போக மாட்டான். வெளியில போனா ஆபத்துன்னு அவனுக்கு நல்லா தெரியும். என்னது? அவன் வெளியில போனா ஆபத்தா? இது வேறயா? ஐயோ எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கே. தலை சுத்துதா? தலைய மட்டும் சுத்துதா இல்ல வாந்தி வருதா? வாய் மூடியா. நான் இருக்கிற ஒரு புள்ள காணோம் தவிச்சிட்டு நிக்கிறேன். வெளியில போனா ஆபத்துன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கீங்களே. ஏங்க நீங்களா போய் தேடுங்க. பேசாம உள்ள போ. யாரை எங்க எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு மணி நேரத்துல மூசா இங்க இருப்பான். போ. கண்ணாடி தொலைஞ்சதை காட்டு. நான் உருவாக்கின பொம்மை மூசா எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு. டேய் மூசா, உன்னை கடைசியா கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற அபூர்வ சக்தி எல்லாம் எனக்கு கொடுத்துரு. இல்லன்னா உனக்கு நான் எப்படி மந்திரம் போட்டு உன்னை கட்டி போட்டு இங்க வந்து நான் உட்கார வச்சிருக்கணும், அதே மாதிரி இன்னொரு மந்திரம் போட்டு உன்னை நான் அழிச்சிருவேன். ஆமா, உன்னை அழிக்க போற மந்திரத்துக்கு பேர் தான் ராப்பர் மந்திரம். என்னை எத்தனை பேர் சேர்ந்து மிரட்டினாலும் சரி, யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது. வேணாண்டா, ஆணவத்துல அழியாத. என் சுயரூபத்தை பார்த்த பயந்து போயிடுவேன். ஆமா, எங்க குரு சில சமயத்துல அவரோட சுயரூபத்தை பார்த்து அவரே பயந்துருக்காரு. என் உண்மையான ரூபம் இது இல்ல. அத பார்க்க கூட வேண்டாம். சொன்னாலே போதும், பயந்து போயிடுவீங்க. மரியாதையா என்னை விட்டுடுங்க. உன்னை விடுறதுக்காக இங்க கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தோம். சரி, என்ன சும்மாலாம் விட வேண்டாம். எங்க தாத்தா கிட்ட சொல்லி 1 கோடி ரூபா வா வாங்கி தரேன். 1 கோடியா? குருஜி சரி சரின்னு சொல்லுங்க. எங்களுக்கு வேற ஒரு வாரமா பேட்டா பாக்கி இருக்கு. டேய், கூட இருந்தே குழி பறிக்கிறியா? அழிச்சிருவேன். பணம் யாருக்குடா வேணும்? எங்களுக்குடா. டேய் மூசா, என் பொறுமையை சோதிக்காத, உண்மையை சொல்லு.
உனக்கு யார் சக்தியை கொடுத்தது? காளியா, நீலியா, சூலியா? யாரும் இல்ல. என்கிட்ட எந்த ஒரு சக்தியும் இல்ல. இதை என்ன நம்ப சொல்றியா? உன்னை நான் ஒரு நாயா மாத்துறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் காளி நீலி சூலி பைரவா. உன் வித்தை என்கிட்ட காட்டுறியா? உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன். நிறுத்துங்க. சும்மா சும்மா என் மேல சாம்பலை போடாதீங்க. எனக்கு அலர்ஜி ஆயிடும். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இன்னைக்கு நான் உன்னை காளிக்கு பலி கொடுத்து உன் சக்தி பூரான அடைய போறேன். மாயாவா? மாயா, நான் உருவாக்குற உயிரை நீ அழிக்க பாக்குறியா? ஏய், உன்னை என்ன பண்றேன்னு வா. சாக்கர் கபால். ஹோ, ஹோ, சோ, சோ. ஓம் ஹ்ரீம் க்ளீம் நீம் காளி சூலி நீலி. ஓம் ஹ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளீம். ஹ்ரீம் டேய், யாரா என்ன அடிச்சது? நல்லா நினைச்சு சொல்லு. எங்களுக்கு தெரிஞ்சாதானே? யாருக்கு எங்கடா அவன்? எங்கடா அவன்? எங்களுக்கு தெரியாது. வருக வருக போலி மூசா. என்ன அந்த மாயா உன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டானா? அவனே ஒரு டூப்ளிகேட் மந்திரவாதி. அவன் என்ன சிரமப்படுத்துறது? என்ன எப்ப பார்த்தாலும் விபூதிய தூவி தூவி என்ன டார்ச்சர் பண்ணிட்டான். மூசா, அந்த மந்திரவாதி உன்னை கடத்திட்டு போனதோ உன்னை கொடுமைப்படுத்துனதோ இங்க இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஏன் தெரியக்கூடாது? அடே, ஏன் எதுக்குன்னு கேள்வியில கேட்காதடா. இப்ப நீ சொல்லாம இருந்திருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன். இப்ப நீ சொல்லிட்டியே, என்னால கேட்காம இருக்க முடியாது. இப்ப நீ சொல்லாம இருந்தீனா என் தலை வெடிச்சு போயிடும். டேய், இந்த மாதிரியே நீ கேள்வி கேட்டுட்டு இருந்த இன்னொரு தடவை நீ சிக்கல்ல மாட்ட, உன்னை நான் காப்பாத்தவே மாட்டேன். காப்பாத்தாத, விட்டுடு. என்ன நீ சிக்கல்ல இருந்து காப்பாத்தாம இருந்தீனா நீ சிக்கல்ல மாட்டிக்குவியே. அடே, என்னடா நான் உன்னை அடக்கி பார்க்கலாம்னு நீ மிரட்டி பாக்குற? சரி சரி, நமக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனையே வேண்டாம். கீழே எல்லாரும் உனக்கா காத்துட்டு இருக்காங்க, பாப்போம். வாடா. சரி வா. ஆயிஷா, மருமகளே, டேய் ஜிலாவுதீன், வந்து பாருங்க, இங்க யார் வந்திருக்கான்னு பாருங்கடா. மூசா, எங்களை தவிக்க விட்டு விட்டு எங்கயா போயிருந்த? அது இப்ப அதெல்லாம் உனக்கு தேவையா? வந்துட்டால சந்தோஷப்படுவியா? இல்ல மாமா, அவனுக்கு ஆபத்துன்னு சொன்னீங்களே, அதனாலதான். அப்ப சொன்ன ஆபத்து, இப்ப சொல்ற விபத்து. வாயை மூடு. திரும்ப மூசா கோச்சிட்டு போட்டா யார் பொறுப்பு? நான் எதுவும் கேட்கல. என் புள்ள என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும் மாமா. இல்லங்க, நான் கூட எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா நான் கேட்பேன். ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு நீ பதில் சொல்லணும். எனக்கு பதில் தாத்தா சொல்லுவாரு. ராசா, உன்னை கேள்வி கேட்டா நீ தாண்டா பதில் சொல்லணும். எனக்கு பதில் தாத்தா தான் சொல்லுவாரு. கண்ணா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. புரிஞ்சுப்பியா? ஓ, உன்னை நான் கேள்வி கேட்கறேன்டா. என் மகனே, நீ தாண்டா பதில் சொல்லணும். எனக்கு பதில் தாத்தா தான் சொல்லுவாரு. ஐயோ டேய், தாத்தாவை கேள்வி கேட்டா அவரு பதில் சொல்லுவாரு. நான் உன்னை கேட்கறேன்டா, நீ பதில் சொல்றா. அததான்ப்பா நானும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பதில் தாத்தா தான் சொல்லுவாரு. ஐயோ டேய், வேணாடா,
வேண்டவே வேணாம். இந்த ஜென்மத்துல உன்னை நான் கேள்வி கேட்கவே மாட்டேன்டா. இன்னும் நீங்க கேட்கவே இல்லையாப்பா? ஐயோ அடே, இனிமே நம்ம இங்க நின்னோம்னா மரியாதையே கிடையாது. பாடி போலாம். தேஜில்லா அப்பா ஏதோ கேள்வி கேக்குறோம் நீ. இதுக்கு பதில் ஐஷா, ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? அத பேர வந்துட்டான்ல, போய் வேலை பாரு, போ போடி. என்னடா பார்வை? போய் வேலையை பாருங்கடா, போடா. பெருசு, எப்படி உன் புள்ளைய சமாளிச்சேன் பாத்தீல? ஏண்டா எப்படி அவனை கேள்வியை கேட்க விடாம பண்ண? அந்த ஆளு உன் புள்ள. அவன் ஒரு முட்டாள்னு உனக்கே தெரியும். முட்டாள்தனமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான். ஆமா. அதுக்கு முட்டாள்தனமா தானே பதில் சொல்லணும். ஆமா. அதுக்கு தான் உன்னை கையை காமிச்சேன். அப்போ என்ன முட்டாள்றியா? ஆமா, புரிஞ்சுக்கிட்டா சரி. என்னடா சொல்ற? இல்லன்னா என்ன உருவாக்கிட்டு இப்படி நீ தவிச்சுக்கிட்டு கிடப்பியா? ஆஹா, அலாவுதீன், இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா. ஏய், போடா 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 போடா. ஏய், இந்த பக்கம் போடா போடா. ஆளப்பா படா, படைச்சாலும் படைச்சோம், முட்டாள்தனம் படைச்சிட்டோம், அப்புறம் திட்டிக்கணும். டேய் ஆஜி, என்ன காஜி? நாம கடத்திக்கிட்டு போய் மாயாஜி கிட்ட படிச்ச மூசாவை ஐயா காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. கடத்துறது நாம தானே, அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. டேய், நீ வேற பயமுத்தாதடா. அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தா நம்மள நேரம் உயிரோட விட்டுருக்க மாட்டாரு. ஆமா, இப்ப என்ன பண்றது? நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம். மூசாவை கடத்துற மாயாவை ஐயா சும்மா விட மாட்டாரு. அதனால கொஞ்ச நாளைக்கு நாம மாயா பக்கமே திரும்பி பார்க்க வேண்டாம். ஆமா ஆமா, பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உள்ளதும் போச்சுனா நல்ல கண்ணான்னு நாம அவஸ்தைப்பட வேண்டாம். அது வரைக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு நாம பொறுமையா வேடிக்கை பார்க்கலாம். அப்புறம் அது வரைக்கும் பெருசு, ஆனாலும் உனக்கு குசும்பு ஜாஸ்தி தான்யா. எவன் எப்ப என்ன கடத்துவான்னு தெரியாம நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா? அத பத்தி தான்டா நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன உருவாக்குனப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டேன். வீட்டுக்குள்ள புகுந்து என்ன கடத்திட்டு போயிருக்காங்களே, முழிச்சிருக்கும் போது வந்திருந்தா கூட கராத்தே இல்ல குங்குமப்பூ போட்டு சமாளிச்சிருப்பேன். கராத்தே சரி, அது என்ன குங்குமப்பூ? அதான்யா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் போடுவாங்கல்ல அந்த சண்டை. அது குங்குமப்பூ இல்லடா, குஷ்பு, குங்ஃபூ. இப்ப அதுவா முக்கியம்? என் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? அத சொல்லு முதல்ல. எவனாவது வந்து கடத்திட்டு போயிருவான்னு பயந்து 24 மணி நேரமும் முழிச்சுக்கிட்டே வா இருக்க முடியும்? முடியாதா? உன்னை கடத்தினவன் எதுக்காக கடத்தினான்னு தெரிஞ்சாகணும். போலி மூசாவான உன்னையே ஒரிஜினல் மூசா நினைச்சு கடத்திருக்கானா? அதனால அந்த ஒரிஜினல் மூசாவுக்கு ஆபத்து வரலாம். அப்படி எதுவும் நடக்கிறதுக்குள்ள நாம அந்த மாயாவோட திட்டம்னு தெரிஞ்சுக்கணும். அத நீ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்னையும் உன் பேரனையும் அவன் க்ளோஸ் பண்ணிடுவான். ஏய், அவன் அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போறோம். ஆனா அதுல நோக்கம், அவன் ஏன் மூசாவை கடத்துறதுக்கு முயற்சிக்கிறான்? அதனால அவனுக்கு லாபம் என்னன்றது தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் அவனை அழிக்க விரும்பல. பெருசு, பகை கடன் இத ரெண்டையும் மிச்சம் வைக்கவே கூடாது. அப்புறம் அது நம்மளையே அழிச்சிரும். சக்தி இருக்கும் போதே அவனோட கதையை நீ முடி, இல்லன்னா நம்ம கதை அதோ கதிதான். நான் இப்பவே மாயாவோட இருப்பிடத்துக்கு போறேன். அவன் என்ன மனசுல என்ன நினைச்சிருக்காரு பக்குவமா பேசி தெரிஞ்சுக்கிட்டு அவனை அழிச்சிடுறேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு இங்க இருந்துகிட்டே கண்டுபிடிக்க முடியாதா? அதுதான் இயற்கையின் அதிசயம். என்னதான் எங்களுக்கு சக்தி இருந்தாலும் வரும் ஆபத்தை தடுக்க முடியுமே தவிர வரப்போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. முக்காலமும் தெரிஞ்சுக்கிட்டா கடவுள் அழுவுமே. அதனாலதான் எங்களுக்கு அடுத்தவங்க மனசுல இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. சரி, நீ என்னமோ பண்ணு.
இன்னொரு தடவை என்ன யாராவது கடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா நடக்காது. நான் இருக்கேன், தைரியமா போ. ஒன்று 2 3 4 5 6 7 1 2 3 4 5 அட 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 என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். நீ எல்லாம் கூட எக்ஸசைஸ் பண்ற? டேய் இதெல்லாம் எனக்கு புதுசு கிடையாதுடா, அது ரத்தத்திலே ஊர்னது. ஏன்னா என் பரம்பரை பாடி ஃபில்டர் பரம்பரை. என்னமா காபி ஃபில்டர் மாதிரி சொல்ற? என்ன கிண்டலா? என் விஷயத்துல ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. என்ன அது? எங்க அப்பா என்ன மிஸ்டர் மெட்ராஸ் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதாவது உங்க அம்மா வயித்துல நீ இருக்கும் போதே உங்க அப்பாவுக்கு இந்த ஆசை வந்திருக்கணுமே. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? ஏன்னா நீ பிறந்து உன் பாடியை உங்க அப்பா பார்த்து உன்னை மிஸ்டர் மெட்ராஸ் ஆக்கிறதுக்கு உங்க அப்பனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது. விளக்குமாறு பிஞ்சிரும். என்ன டீ கல்ல பாத்தீங்களா? எது டீ குடிக்கிறதா? அட தூ, பாஞ்சு ஒத்தனை புரட்டி எடுத்தனே, அப்ப கூடவா உனக்கு என் பலம் தெரியாம போச்சு? டேய் நட்டுக்கிட்டு வெளியே வாங்கடா. யாரா அவன்? எவன்டா அவன் வீட்டு வாசல்ல குரல் கொடுக்குறது? என்னவா டீ கடையில் அடி வாங்குறது பத்தலையாமா? ஏண்டா டீ கடையில் அடி வாங்குறது பத்தாதா? என்ன நான் சொன்னது அப்படியே சொல்ற? அவனுக்கு கேட்க வேணாமா? கேட்டுச்சா? என்னடா தனியா வந்திருக்கிற? உன் கூட இன்னொருத்த வருவானா? எங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? இருக்கானா இல்ல போயிட்டானா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உன் குங்ஃபு ஸ்டைலை யூஸ் பண்ணி பின்னிடு. டேய் நீங்க கத்திட்டீங்கல்ல, இப்ப நான் கத்துறேன் பாரு. டேய் வெளியே வாங்கடா. தனியா வந்திருப்பான்னு பார்த்தா ஒரு படையோட வந்திருக்கான். என்ன பண்றதுனே புரியலடா. எனக்கும் பயமா இருக்கு. எனக்கு அதே தாண்டா. எப்படி சமாளிக்கிறது புரியலடா. அண்ணா அண்ணா என்கிட்டயே இவ்வளவு வித்தைய காட்டுறிய. நேத்து டீ கடையில எங்க ஆள்கிட்ட என்னென்ன வித்தைய காட்டியிருப்பேன். இப்ப காட்டுறா உன் வித்தைய. அண்ணே வித்தையில பெரிய ஆளுநே இவரு. கராத்தாவுல ஏகப்பட்ட பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா பாத்துக்குங்களேன். ஐயோ அண்ணா அவன் பொய் சொல்றானா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுண்ணா. என் வாழ்க்கையில இடுப்புல அருணா கயிறு கூட கட்டினது இல்லைண்ணா. அப்புறம் எப்படின்னா பெல்ட் போட முடியும்? அண்ணா நேத்து அடிச்ச மப்புல ஏதோ சின்ன தகராறு நடந்து போச்சு. அதுவும் உங்களும் தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அண்ணே டீ காபி லெமன் சோடா ஏதாவது சாப்பிடுறீங்களாண்ணே? டேய் இப்படி எல்லாம் சொன்னா உங்களை விட்டுவேன்னு நினைக்கிறீங்களா? மாட்டீங்களா? 108 தடவை சுத்தி என் கால்ல விழுந்தா தாண்டா உங்க ரெண்டு பேரையும் விட. என்ன பிள்ளையார் கோயில் வேண்டுதல் மாதிரி இருக்கு? அவரும் பிள்ளையார் மாதிரி தாண்டா இருக்காரு. அண்ணே 108 கொஞ்சம் ஓவரா இருக்குண்ணே, கொஞ்சம் குறைச்சுக்க. 8 குறைச்சுக்கறவா? சீச்சி 100 குறைச்சிருங்க. 8 நாங்க 4 நாளா போட்டுக்கிறோம். டேய் அண்ணா 8 ரவுண்டுக்கு மேல எங்களால சுத்த முடியாதுண்ணா. அப்படியே சுத்தினாலும் தலை சுத்தி கீழே விடுத்துருவோம்ண்ணா. மூச்சு வாங்கண்ணா, நிக்க முடியாது. அதெல்லாம் முடியாது. அதைத்தானா நானும் சொல்றேன். டேய் உங்களை அடிச்சு தூக்கி போடுங்கடா. நில்லுங்க சார், முதல்ல நீங்க உள்ள போங்க. ஏன் நீ அடி வாங்க போறியா? இல்ல சார். எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ 108 தடவை இவங்களை சுத்தி வந்து தோப்புக்காரன் போட போற, கரெக்டா? அதுவும் இல்ல சார், முதல்ல நீங்க உள்ள போங்க, அது தானா புரியும். ஓடி வந்துடும். அவன் அடி வாங்கி சாப்பிட்டு வா.